பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கர்த்தரே ஆதாரம். இந்த பாடல் அதுதான் சொல்லுது. அந்த ஆதாரத்தை இந்த காலவெளியிலே நோக்குங்கள். இயேசு அந்த ஆதாரம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்தை நாடுங்க. நன்மை உண்டாகும், வழி பிறக்கும். நல்லவரே, நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே. நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே. நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான். என் தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஹalleluya. நான் உம்மை சேருவேன் அப்பா. உங்க சமூகம் எனக்கு பலன், உங்க சமூகம் எனக்கு ஆறுதல். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவங்க மனதில் இல்லை, கர்த்தர் இடத்துல போ, எனக்கு அங்கே வாழ்வு உண்டு. அன்னைக்கு இந்த இளைய குமாரன் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவேன். திரும்பி வரும் பொழுது அவன் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டது, அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது போல இன்னைக்கு நம்பிக்கை இழந்த குழப்பத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிறவர்கள் உன்னோட சமூகத்தில் திரும்பி வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை நீ மாற்றப் போவதற்கு நன்றி. இன்றைக்கு மாற்றுவீர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வார். பிலிப்பியர் 4:11 இவ்விதமாய் வருது. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவ பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு அநேக விஷயங்களை, கிறிஸ்துவை எப்படி தெய்வமான கொண்ட ஜனம் எப்படி வாழணும், எப்படி அவங்க மைண்ட் இருக்கணும், எப்படி யோசனை இருக்கணும், எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்சபைக்கு அவர் போதிக்கிறார். மக்கள் அப்படி கட்டுறார். இன்னைக்கு இது நமக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு காரியமாக இருக்குது. நல்லா கவனிங்க. எந்த நிலைமை, இன்னைக்கு ஒருவேளை தாழ்வில் இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா, நல்லா கவனிங்க. மனரம்பியம்ன்றது என்னன்னா, ஒருவேளை இப்படி எடுப்போமே, இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலை இருக்கிறோம், ஒரு போதுமான வருமானம் இல்லை, சில சூழ்நிலையை நம்ம பெறாமே இருக்கிறோம், பல ஆண்டுகள் ஆயிடுச்சது. ஆனால் கவனிங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறுகளை தான் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறாரு. அதாவது நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த சபையில் அந்த பழைய கதையை பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம். என்ன அப்படி தான் இருக்குது, ஒன்றும் மாறல. இப்போ அவர் மாற்றுறதுக்கான ஒரு சாவியை எடுத்து கொடுக்குறாரு. என்ன சாவின்னு சொன்னால், எப்போ நீ புலம்புறதுனால ஒன்றும் நடக்காது, நீ இப்போ இருக்கிற பற்றியா, இதில் மனரம்பியமாக இருக்கு, இதில் சேர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, நான் நன்றி செலுத்துகிறேன். ஃபஸ்ட்டு சேர்ஃபுல்லில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு,
கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற நிலைமை அநேருக்கு இல்லை. அதுதான் 100% உண்மை. கத்தர் அதுக்கு கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதில் மனரம்பியமாக இருங்க. ரெண்டாவது, இந்த சேர்ஃபுல் மனரம்பியன்றது என்னன்னா, இப்போ இருக்கிற நெருக்கம் தட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. இப்போ இருக்கிற நெருக்கம் தட் இஸ் நாட் யுவர் காட். இப்போ இருக்கிற நெருக்கம் அதுதான் உன் ரிசல்ட் கிடையாது. இப்போ இருக்கிற நெருக்கம் இந்த பற்றாக்குறை உன்னை தோக்கடிக்க முடியாது. ஆக என்ன சாவி எடுனா இந்த சேர்ஃபுல் எடு, இந்த மனரம்பியத்தை எடு. ஏன்னா மனரம்பியன்றது அது கடவுளுடைய குணம். நல்ல கவனிங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்ன காரியத்தை செய்யணும், என்ன விஷயத்தை செய்யணும், என்ன கீயை கொடுக்குறாரு, என்ன காரியத்தை செய்ய சொல்ல நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்காது. அதுக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை செய்ய. அதை செஞ்சாதான் உன் வாழ்க்கை மாறுன்றாரு. என்ன காரியத்தை செய்ய சொல்கிறாரு? சேர்ஃபுல் மனரம்பியம். மனரம்பியமாக இருக்கிற உன் இருதயத்தை மாற்றிட்டேன்னா அந்த இருதயத்தில் கர்த்தர் தங்குவார். அந்த இடத்துல கர்த்தர் தங்கினார்னா உன்னை எப்படி தரித்திரம் ஒட்டிகிட்டு இருக்கும், உன்னை எப்படி பற்றாக்குறை ஒட்டிகிட்டு இருக்கும், நீ வெற்றி எடுப்பது நிச்சயம். அப்போ சேர்ஃபுல்குள்ள காடு அவர் வாசம் பண்ணுறாரு இல்லையா? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அந்த சேர்ஃபுல் மைண்ட் மென்டாலிட்டி, இட் இஸ் காட்ஸ் மென்டாலிட்டி. அது கிங்டம் மென்டாலிட்டி, ராஜ்யத்தின் மனப்பான்மை. நீங்கள் எந்த ராஜ்யத்துக்குரியவங்க? நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க. இந்த பூமியில் வாழ்கிறோம். இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் டெம்பரவரியாக வாழ போகிறோம். ஆனால் அந்த டெம்பரவரியாக வாழ்கிறது ஏனோ தானோன்னு வாழ்ந்து முடிக்கிறதுக்கு டெம்பரவரி டென்ட் கொடுக்கல. இந்த டென்ட்டுக்குள்ளேயே தாராளமாக வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிங்டம் மென்டாலிட்டி, அந்த ராஜ்யத்தின் மனப்பான்மையை இந்த டென்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கொண்டு வர்ற மனப்பான்மை தான் சேர்ஃபுல் மென்டாலிட்டி. சேர்ஃபுல்லாக இருங்க, துதிச்சு பாருங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க, யோசித்து பாருங்க. உங்கள் தாயின் கருவிலிருந்து உங்களை எவ்வளவு அற்புதமாக காத்து வந்தார். நன்றி செலுத்திருக்கீங்களா? நன்றி செலுத்துங்க. வழி பிறக்கிறத உங்கள் சொந்த கண்ணில் பார்ப்பீங்க. God bless you. Bye bye.